புதுமை பித்தனுடைய கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் அப்படிங்கிற கதையை தான் பார்க்க போகிறோம். கலைமகள் அக்டோபர் நவம்பர் 1943. மேலகரம் மே. க. ராமசாமி பிள்ளை அவர்களின் ஏகபுத்திரனும் செல்லப்பா என்பவருமான மேலகரம் மே. க. ரா. கந்தசாமி பிள்ளை அவர்கள் பிராட்வேயும் எஸ். பிலானோடும் கூடுகிற சந்தியில் ஆபத்தில்லாத ஓரத்தில் நின்று கொண்டு வெகு தீவிரமாக யோசித்து கொண்டிருந்தார். டிராமில் ஏறி சென்றால் ஒன்றே காலனா மிஞ்சும். பக்கத்து கடையில் வெற்றிலைப்பாக்கு போட்டுக்கொண்டு வீட்டுக்கு நடந்து விடலாம். பஸ்ஸில் ஏறி கண்டக்டரை ஏமாற்றிக்கொண்டே சென்ட்ரலை கடந்துவிட்டு அப்புறம் டிக்கெட் வாங்கி திருவல்லிக்கேணி போனால் அரை கப் காபி குடித்துவிட்டு வீட்டுக்கு போகலாம். ஆனால் வெற்றிலை கிடையாது. கண்டக்டர் தான் என்னை ஏமாற்று என்று வெற்றிலை வைத்து அழைக்கும்போது அவனை ஏமாற்றுவது, அதாவது அவனை ஏமாறாமல் ஏமாற்றுவது தர்ம விரோதம். நேற்று அவன் அப்படி கேட்டபடி சென்ட்ரலிலிருந்து மட்டும் கொடுத்திருந்தால் காபி சாப்பிட்டிருக்கலாம். இப்பொழுது காபி சாப்பிட்டால் கொஞ்சம் விறுவிறுப்பாகத்தான் இருக்கும். இப்படியாக மேற்படி விலாச பிள்ளை அவர்கள் தர்ம விசாரத்தில் ஈடுபட்டிருக்கும் பொழுதுதான் அவருக்கு கடவுள் பிரசன்னமானார். திடீரென்று அவருடைய புத்தி பரவசத்தால் மருளும்படி தோன்றி, இந்தா பிடி வரத்தை என்று வற்புறுத்தவில்லை. ஐயா, திருவல்லிக்கேணிக்கு எப்படி போகிறது என்று தான் கேட்டார். டிராமிலும் போகலாம், பஸ்ஸிலும் போகலாம், கேட்டு நடந்தும் போகலாம். மதுரைக்கு வழி வாயிலே என்றார் ஸ்ரீ கந்தசாமி பிள்ளை. நான் மதுரைக்கு போகவில்லை, திருவல்லிக்கேணிக்குத்தான் வழி கேட்டேன். எப்படி போனால் சுருக்க வழி என்றார் கடவுள். 2 பேரும் விழுந்து சிரித்தார்கள். சாடி மோதி தள்ளிக்கொண்டு நடமாடும் ஜனக்கூட்டத்திலிருந்து விலகி செருப்பு ரிப்பேர் செய்யும் சக்கிலியன் பக்கமாக இருவரும் ஒதுங்கி நின்றார்கள். மேலகரம் ராமசாமி பிள்ளையின் வாரிசுக்கு 45 வயது. 45 வருஷங்களாக என்ன ஆகாரமில்லாமல் வளர்ந்தவன் போன்ற தேக கட்டு. சில கருப்பு மயிர்களும் உள்ள நரைத்த தலை. 2 வாரங்களாக ஷவரம் செய்யாத முகவெட்டு. எந்த ஜன கும்பலிலும் எவ்வளவு தூரத்திலும் போகும் நண்பர்களையும் கொத்தி பிடிக்கும் அதிதீட்சியமான கண்கள். காரிக்கம் ஷர்ட்டு, காரிக்கம் வேஷ்டி, காரிக்கம் மேல் அங்கவஸ்திரம். வழி கேட்டவரை கந்தசாமி பிள்ளை கூர்ந்து கவனித்தார். வயசை நிர்ணயமாக சொல்ல முடியவில்லை. 60 இருக்கலாம், 60,000 இருக்கலாம். ஆனால் அத்தனை வருஷமும் சாப்பாட்டு கவலையே இல்லாமல் கொழுவென்று வளர்ந்த மேனி வளப்பம். தலையிலே துளி கூட கருப்பில்லாமல் நரைத்த சிகை. கோதி கட்டாமல் சிங்கத்தின் பிடரி மயிர் மாதிரி கழுத்தில் விழுந்து சிலிர்த்து கொண்டு நின்றது. கழுத்திலே நட்ட நடுவில் பெரிய கருப்பு மரு. கண்ணங்கர கரையேலென்று 4 திசையிலும் சுழன்று வெட்டியது. சில சமயம் வெறியனுடையது போல கனிந்தது. சிரிப்பு. அந்த சிரிப்பு கந்தசாமி பிள்ளையை சில சமயம் பயமுறுத்தியது, சில சமயம் குழந்தையை போல கொஞ்சியது. ரொம்ப தாகமாக இருக்கிறது என்றார் கடவுள். இங்கே ஜலம் கிளம் கிடையாது, வேணுமென்றால் காப்பி சாப்பிடலாம், அதோ இருக்கிறது காப்பி ஹோட்டல் என்றார் கந்தசாமி பிள்ளை. வாருங்களேன், அதைத்தான் சாப்பிட்டு பார்ப்போம் என்றார் கடவுள். கந்தசாமி பிள்ளை பெரிய அபேதவாதி, அந்நியர் தெரிந்தவர் என அற்ப பேதங்களை பாராட்டுகிறவர் அல்ல. சரி, வாருங்கள் போவோம் என்றார். பில்லை நம் தலையில் கட்டிவிட பார்த்தால் என்ற சந்தேகம் தட்டியது. துணிச்சல் இல்லாத வரையில் துன்பம்தான் என்பது கந்தசாமி பிள்ளையின் சங்கற்பம். இருவரும் ஒரே பெரிய ஹோட்டலுக்குள் நுழைந்தனர். கடவுள் கந்தசாமி பிள்ளையின் பின்புறமாக ஒண்டிக்கொண்டு பின்தொடர்ந்தார். இருவரும் ஒரு மேஜையின் அருகில் உட்கார்ந்தார்கள். பையனுக்கு மனப்பாடம் ஒப்பிக்க இடம் கொடுக்காமல் சூடா ஸ்ட்ராங்கா 2 கப் காப்பி என்று தலையை உலுக்கினார் கந்தசாமி பிள்ளை. தமிழை மறந்துவிடாதே, 2 கப் காப்பிகள் என்று சொல் என்றார் கடவுள். அப்படியல்ல, 2 கப்கள் காப்பி என்று சொல்ல வேண்டும் என்று தமிழ் கொடி நாட்டினார் பிள்ளை. முறியடிக்கப்பட்ட கடவுள் அன்னார்ந்து பார்த்தார். நல்ல உயரமான கட்டிடமாக இருக்கிறது, வெளிச்சமும் நன்றாக வருகிறது என்றார்.
பின்னே பெரிய ஹோட்டல் கோழிக்குடில் மாதிரி இருக்குமோ? கோவில் கட்டுறது போல என்று நினைத்து கொண்டீராக்கும். சுகாதார உத்தியோகஸ்தர்கள் விடமாட்டார்கள் என்று தமது வெற்றியை தொடர்ந்து மிடுக்கினார் பிள்ளை. கோவில் என்ற பதம் காதில் விழுந்ததும் கடவுளுக்கு உடம்பெல்லாம் நடுநடுங்கியது. அப்படியென்றால் என்றார் கடவுள். தோற்றாலும் விடவில்லை. சுகாதாரம் என்றால் என்ன என்று சொல்லும் என்று கேட்டார் கடவுள். ஓ அதுவா? மேஜையை லோஷன் போட்டு கழுவி உத்தியோகஸ்தர்கள் அபராதம் போடாமல் பார்த்து கொள்வது, பள்ளிக்கூடத்திலே பரீட்சையில் பையன்கள் தோற்று போவதற்கென்று சொல்லிக் கொடுக்கும் ஒரு பாடம், அதன்படி இந்த குசு எல்லாம் ராட்சசர்களுக்கு சமானம். அதிலும் இந்த மாதிரி ஹோட்டலுக்குள்ளே வந்துவிட்டால் ஆபத்துதான், உயிர் தப்பாது என்று எழுதியிருக்கிறார்கள் என்றார் கந்தசாமி பிள்ளை. அவருக்கே அதிசயமாக இருந்தது இந்த பேச்சு. நாக்கில் சரஸ்வதி கடாட்சம் ஏற்பட்டு விட்டதோ என்று சந்தேகித்தார். கடவுள் அவரை கவனிக்கவில்லை. இவர்கள் வருவதற்கு முன் ஒருவர் சிந்திவிட்டு போன காப்பியில் சிக்கிக்கொண்டு தவிக்கும் ஒன்றை கடவுள் பார்த்து கொண்டே இருந்தார். அது முனகி ஈரத்தை விட்டு வெளியே வர முயன்று கொண்டிருந்தது. இதோ இருக்கிறதே என்றார் கடவுள். உதவி செய்வதற்காகவா விரலை நீட்டினார்? அது பறந்து விட்டது. ஆனால் எச்சில் காப்பி அவர் விரலில் பட்டது. என்ன ஐயா, எச்சிலை தொட்டு விட்டீரே, இந்த ஜலத்தை எடுத்து மேஜைக்கு கீழே கழுவும் என்றார் பிள்ளை. ஈயை வரவிடக்கூடாது, ஆனால் மேஜையின் கீழே கழுவ வேண்டும் என்பது சுகாதாரம் என்று முணங்கிக் கொண்டார் கடவுள். பையன் 2 கப் காப்பி கொண்டு வந்து வைத்தான். கடவுள் காப்பியை எடுத்து பருகினார். சோமபானம் செய்த தேவைகளை தேவக்கலை முகத்தில் தெரிந்தது. நம்முடைய லீலை என்றார் கடவுள். உம்முடைய லீலை இல்லைங்களானும் ஹோட்டல்காரன் லீலை. அவன் சிக்கரி பவுடரை போட்டு வைத்திருக்கிறான். உம்முடைய லீலை எல்லாம் பில் கொடுக்கிற படரத்திலே என்று காதோடு காதாய் சொன்னார் கந்தசாமி பிள்ளை. சுசகமாக பில் பிரச்சனையை தீர்த்து விட்டதாக அவருக்கு ஓர் எக்களிப்பு. சிக்கரி பவுடர் என்றால் என்று சற்று சந்தேகத்துடன் தலையை நிமிர்த்தினார் கடவுள். சிக்கரி பவுடர் காபி மாதிரித்தான் இருக்கும், ஆனால் காப்பி அல்ல. சில பேர் தெய்வத்தின் பெயரை சொல்லிக்கொண்டு ஊரை ஏமாற்றி வருகிற மாதிரி என்றார் கந்தசாமி பிள்ளை. தெய்வம் என்கிறதும் திடுக்கிட்டார் கடவுள். பெட்டியடியில் பில்லை கொடுக்கும் பொழுது கடவுள் புத்தம் புதிய 100 ரூபாய் நோட்டு ஒன்றை நீட்டினார். கந்தசாமி பிள்ளை திடுக்கிட்டார். சில்லறை கேட்டால் தரமாட்டேனா? அதற்காக 3 பில் எதற்கு? கண்ணை துடைக்கவா, மனசை துடைக்கவா என்றார் ஹோட்டல் சொந்தக்காரர். நாங்கள் காபி சாப்பிடத்தான் வந்தோம் என்றார் கடவுள். அப்படியானால் சில்லறையை வைத்து கொண்டு வந்திருப்பீர்களே என்றார் ஹோட்டல் முதலாளி. அதற்குள் சாப்பிட்டுவிட்டு வெளியே காத்திருப்போர் கூட்டம் ஜாஸ்தியாக வீண் கலாட்டா வேண்டாம் என்று சில்லறையை எண்ணி கொடுத்தார். 99 ரூபாய் 13 சரியா பார்த்து கொள்ளும் சாமியாரே. நீங்கள் சொல்லிவிட்டால் நமக்கும் சரிதான், எனக்கு கணக்கு வராது என்றார் கடவுள். ஒரு போலி 10 ரூபாய் நோட்டை தள்ளிவிட்டதில் கடைக்காரருக்கு ஒரு திருப்தி. வெளியே இருவரும் வந்தார்கள். வாசலில் அவ்வளவு கூட்டமில்லை. இருவரும் நின்றார்கள். கடவுள் தம் கையில் கற்றையாக அடுக்கியிருந்த நோட்டுகளில் 5வதை மட்டும் எடுத்தார். சுக்கு நூறாக கிழித்து கீழே எறிந்தார். கந்தசாமி பிள்ளைக்கு பக்கத்தில் நிற்பவர் பைத்தியமோ என்ற சந்தேகம். திடுக்கிட்டு வாயை பிளந்து கொண்டு நின்றார். கள்ள நோட்டு, என்னை ஏமாற்ற பார்த்தான், நான் அவனை ஏமாற்றி விட்டேன் என்றார் கடவுள். அவருடைய சிரிப்பு பயமாக இருந்தது. என் கையில் கொடுத்தால் பார்ப்பான் குடுமியை பிடித்து மாற்றிக்கொண்டு வந்திருப்பேனே என்றார் கந்தசாமி பிள்ளை. சிக்கரி பவுடருக்கு நீர் உடன்பட்டீரா? இல்லையா? அந்த மாதிரி இதற்கு நான் உடன்பட்டேன் என்று வைத்துக்கொள்ளும். அவனுக்கு 10 ரூபாய் தான் பெரிசு, அதனால்தான் அவனை ஏமாற்றும்படி விட்டேன் என்றார் கடவுள். வழியே வந்து காப்பி வாங்கி கொடுத்தவரிடம் எப்படி விடைபெற்றுக் கொள்வது என்று பட்டது கந்தசாமி பிள்ளைக்கு. திருவல்லிக்கேணிக்குத்தானே, வாருங்கள், டிராமில் ஏறுவோம் என்றார் கந்தசாமி பிள்ளை. அது வேண்டவே வேண்டாம், எனக்கு தலை சுற்றும், மெதுவாக நடந்தே போய்விடலாமே என்றார் கடவுள். ஐயா, நான் பகலெல்லாம் காலால் நடந்தாச்சு, என்னால் அடியெடுத்து வைக்க முடியாது, ரிக்ஷாவிலே ஏறி போகலாமே என்றார் கந்தசாமி பிள்ளை. நாம் தான் வழி காட்டுகிறோமே, 10 ரூபாய் நோட்டை கிழிக்கக்கூடியவர் கொடுத்தால் என்ன என்பதுதான் அவருடைய கட்சி. நர வாகனமா?
அதுதான் சிலாக்கியமானது என்றார் கடவுள். 2 பேரும் ரிக்ஷாவில் ஏறிக்கொண்டார்கள். சாமி, கொஞ்சம் இருங்க, விளக்கை ஏத்திக்கிறேன் என்றான் ரிக்ஷாக்காரன். பொழுது மங்கி மின்சார வெளிச்சம் மிஞ்சியது. இவ்வளவு சீக்கிரத்தில் அந்யோன்யமாகி விட்டோமே. நீங்கள் யார் என்று கூட எனக்கு தெரியாது. நான் யார் என்று உங்களுக்கு தெரியாது. பட்டணத்து சந்தை இரைச்சலிலே இப்படி சந்திக்க வேண்டுமென்றால். கடவுள் சிரித்தார். பல் இருட்டில் மோகனமாக மின்னியது. நான் யார் என்பது இருக்கட்டும், நீங்கள் யார் என்பதை சொல்லுங்களேன் என்றார் அவர். கந்தசாமி பிள்ளைக்கு தம்மை பற்றி சொல்லிக் கொள்வதில் எப்பொழுதுமே ஒரு தனி உற்சாகம். அதிலும் ஒருவன் ஓடுகிற ரிக்ஷாவில் தம்மிடம் அகப்பட்டு கொண்டால் விட்டு வைப்பாரா? கனைத்து கொண்டு ஆரம்பித்தார். சித்த வைத்திய தீபிகை என்ற வைத்திய பத்திரிகையை பார்த்ததுண்டா என்று கேட்டார் கந்தசாமி பிள்ளை. இல்லை என்றார் கடவுள். அப்பொழுது வைத்திய சாஸ்திரத்தில் பரிச்சயமில்லை என்றுதான் கொள்ள வேண்டும் என்றார் கந்தசாமி பிள்ளை. பரிச்சயம் உண்டு என்றார் கடவுள். இதனடா சங்கடமாயிருக்கிறது என்று யோசித்தார் கந்தசாமி பிள்ளை. உங்களுக்கு வைத்திய சாஸ்திரத்தில் பரிச்சயம் உண்டு, ஆனால் சித்த வைத்திய தீபிகையுடன் பரிச்சயமில்லை என்று கொள்வோம். அப்படியாயின் உங்கள் வைத்திய சாஸ்திர ஞானம் பரிபூரணமாகவில்லை. நம்மிடம் 17 வருஷத்து இதழ்களும் பைண்டு வால்யூம்களாக இருக்கின்றன. நீங்கள் அவசியம் வீட்டுக்கு ஒரு முறை வந்து அவற்றை படிக்க வேண்டும். அப்போதுதான் 17 வருஷ இதழ்களா? 17 12 204. கடவுளின் மனசு நடுங்கியது. ஒருவேளை 1/4 வருஷம் ஒரு முறை பத்திரிகையாக இருக்கலாம் என்ற ஒரு அற்ப நம்பிக்கை தோன்றியது. தீபிகை மாதம் ஒரு முறை பத்திரிகை. வருஷ சந்தா உள்நாட்டு ரூபாய் 1. வெளிநாடு என்றால் 2.25. ஜீவிய சந்தா ரூபாய் 25. நீங்கள் சந்தாதாரராக சேர்ந்தால் ரொம்ப பிரயோஜனம் உண்டு. வேண்டுமானால் 1 வருஷம் உங்களுக்கு அனுப்புகிறேன். அப்புறம் ஜீவிய சந்தாவை பார்க்கலாம் என்று கடவுளை சந்தாதாரராக சேர்க்கவும் என்றார். 17 வால்யூம்கள் தவிர இன்னும் 25 ரூபாயை வாங்கி கொண்டு ஓட விரட்டலாம் என்று நினைக்கிறாரோ? அதற்கு ஒரு நாளும் இடம் கொடுக்கக்கூடாது என்று யோசித்துவிட்டு, யாருடைய ஜீவியம் என்று கேட்டார் கடவுள். உங்கள் ஆயுள்தான். என் ஆயுளும் அல்ல, பத்திரிகை ஆயுளும் அல்ல. அது அழியாத வஸ்து. நான் போனாலும் வேறு ஒருவர் சித்த வைத்திய தீபிகையை நடத்தி கொண்டுதான் இருப்பார். அதற்கும் ஏற்பாடு பண்ணியாச்சு என்றார் கந்தசாமி பிள்ளை. இந்த சமயம் பார்த்த ரிக்ஷாக்காரன் வண்டியை வேகத்தை நிதானமாக்கிவிட்டு பின்புறமாக திரும்பி பார்த்தான். வேகம் குறைந்ததால் எங்கே வண்டியில் இருக்கிற ஆசாமி குதித்து ஓடி போவாரோ என்று கந்தசாமி பிள்ளைக்கு பயம். ஏண்டா திரும்பி பார்க்குற, மோட்டார் வருது, மோதிக்காதே, வேகமாக போ என்றார் கந்தசாமி பிள்ளை. என்ன சாமி, நீங்கள் மனுஷ பிறவியா அல்லது பிசாசுங்களா? வண்டியில் ஆளே இல்லாத மாதிரி காத்தாட்டம் இருக்கு என்றார் ரிக்ஷாக்காரன். வாடகையும் காத்தாட்டமே தோணும்படி கொடுக்குறோம். நீ வண்டியை இஸ்துக்குன்னு போ என்று அதட்டினார் கந்தசாமி பிள்ளை. தவிரவும் நான் வைத்திய தொழிலும் நடத்தி வருகிறேன். சித்த முறைதான் அனுஷ்டானம். வைத்தியத்திலே வருது. பத்திரிகைக்கும் குடும்பத்துக்கும் கொஞ்சம் குறைய போதும். இந்த இதழிலே ரசக்கட்டை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். பாருங்க என்றார். நமக்கு ஒரு பழைய சுவடி, ஏதேதோ மகள் ஓய்கிற வழியாய் காணமே என்று நினைத்த கடவுள், தினம் சராசரி எத்தனை பேரை வேட்டு வைப்பீர் என்று கேட்டார்.
இந்த இதழிலே ரசக்கட்டை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன் பாருங்கோ. நமக்கு ஒரு பழைய சுவடி ஒன்று கிடைத்தது. அதிலே பல அபூர்வ பிரயோகம் எல்லாம் சொல்லி இருக்கு என்று ஆரம்பித்தார் கந்தசாமி பிள்ளை. ஏதேது மகன் ஒய்கிற வழியாய் காணோமே என்று நினைத்தார் கடவுள். தினம் சராசரி எத்தனை பேரை வீட்டு வைப்பீர் என்று கேட்டார். பெருமையாக சொல்லிக் கொள்ளும்படி அவ்வளவு ஒன்றுமில்லை. மேலும் உங்களுக்கு நான் வைத்தியத்தை ஜீவனோபாமாக வைத்திருக்கிறேன் என்பது ஞாபகம் இருக்க வேண்டும். வியாதியும் கூடுமான வரையில் அகன்று விடக்கூடாது. ஆசாமியும்